அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு TNAUக்கு எதிர்பார்த்து வந்துட்டு நமக்கு தொடங்கிடுச்சிங்க. இது ஏற்கனவே ஷெடியூல் வெளியிட்டாங்க. பட் நான் கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணுறேன், என்னையும் மன்னிக்கவும். ஸோ இன்றைக்கி கவுன்சிலிங் பார்த்திங்க அப்போனா 7.5 மாணவர்களுக்கு தொடங்க ஆரம்பிக்குது. 26 பவுன் 2022 பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து தொடங்க ஆரம்பிக்குது. ஸோ ஆன்லைனில் தான் எல்லா கவுன்சிலிங் நடக்கும். 7.5 மாணவர்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங், ஜென்ரல் பீப்புளுக்குமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஸோ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்றைக்கி ஆஃப்லைனில் இண்டஸ்ட்ரி கோட்டாக்கும் ப்ளஸ் NRI கோட்டா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஷெடியூல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு முழு ரிப்போர்ட்ஸை பார்க்கலாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை நான் அப்டேட் பண்ணுங்க. நான் உங்கள் ரமேஷ் MBBS BDS அட்மிஷனாக பண்ணிட்டுருக்கேன். BSc அக்ரிகல்ச்சருக்கும் BSc ஃபாரஸ்ட்டுக்கும் நார்த் இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் நான் அட்மிஷன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். அங்கே டொனேஷன் எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி இந்த மந்த் இல்லை டிசம்பர் மந்த்துக்குள்ளே அட்மிஷன் எல்லாமே அங்கே க்ளோஸ் ஆகிடும். அங்கே நம்ம தமிழ் மாணவர்களும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃபீஸ் எவ்வளோ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 80,000 90,000 அந்த மாதிரி வருங்க. இதை நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் கட்டிக்கலாம், சரிங்களா? அதாவது செமஸ்டர் ஃபீஸ் அந்த மாதிரி வருஷத்துக்கு 90,000 அந்த மாதிரி தான் ஃபீஸ் வரும். ஹாஸ்டல் ஃபுட்டுக்கு செப்பரேட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் திங், டொனேஷன் எதுவும் கிடையாது. முழுக்க பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நடைபெற போது. இதில் ஆஃப்லைன் கவுன்சிலிங் கிடையாது. முதல் கவுன்சிலிங் 7.5 ரெஜிஸ்ட்ரேஷன் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடைபெற போகுது, சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் டேட் 26 பவுன் 2022 இன்றைக்கி தொடங்குது. 28 பவுன் 2022 வரைக்கும் கவுன்சிலிங் நடைபெற போகுது. இந்த கவுன்சிலிங்கில் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா கலந்துக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரி தேர்ந்தெடுக்கிறது, டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது, டீட்டெயில்ஸ் மோஸ்ட்லி அப்டேட் பண்ணுறது இருக்காது. கல்லூரி தேர்ந்தெடுக்கிறது, கோர்ஸ் தேர்ந்தெடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று ரிசல்ட் ஆனது என்றைக்கு வெளியாகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 பவுன் 2022. ஸோ அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு உங்களுக்கு ரிசல்ட் ஆனது வெளியாகுது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அந்த டேட் 2/2022 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதை முடிஞ்ச பிறகு அதில் தான் சீட்ஸ் எதாவது வேக்கன்ட் இருக்குன்னா ஸ்லைடிங் சிஸ்டம் முறையில் 3/2022 இருக்கக்கூடிய சீட்ஸு இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா கலந்துக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா கலந்துருப்பாங்களா, அவங்களுக்கு கிடைக்காத மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுறது தான் அந்த ஸ்லைடிங் சிஸ்டம். அது எல்லாமே இதில் அப்கிரேட் நடக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ திஸ் இஸ் திங். இதில் இந்த ஸ்லைடிங் அப்படிங்கிறது சில விஷயங்கள் வரும். ஸ்லைடிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அது அடுத்த ரவுண்டு நடைபெறதுக்கான சீட் அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் அப்படி தான் விஷயங்கள். அப்போ இது எப்படி சார் நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோமா அப்படி இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு முறை கலந்துக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, காலேஜ் தேர்ந்தெடுக்கிறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணிடணும். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு 5,000 மாணவர்கள் கூப்பிட்ருக்காங்கன்னா இந்த 5,000 மாணவர்களுமே அவங்க கலந்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா அவங்க எந்தெந்த கல்லூரியெலாம் விரும்புகிறாங்களோ அந்த கல்லூரியை பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. இதில் 10 கோர்ஸ் இருக்கிறதுனால அந்த 10 கோர்ஸும் எது முன்னால் எது, ஸோ அவங்க விருப்பப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தட். ஸோ இதெல்லாமே பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த 5,000 மாணவர்களில் ஒரு 3,500 மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஒரு 1,500 மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கல. இந்த சீட்டு கிடைச்ச 3,500 மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் போவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணி சில டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆகலை அப்படின்னா அது கேன்சல் பண்ணுவாங்க. சில பேர் அட்மிஷன் கிடைச்சி வரலன்னா அவங்க சீட் கேன்சல் ஆகும். அப்போ ஒரு 3,500 மாணவர்களில் சீட் கிடைச்சவங்கள ஒரு 2,500 மாணவர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா மீதி ஒரு 1000 சீட்டு வேக்கன்ட் இருக்குது. இந்த 1000 சீட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5,000 பேர் கலந்துருந்தாங்க இல்லைங்களா, அதில் 3,500 பேர் கிடைச்சது இல்லைங்களா, அது 2,500 பேர் தான் சேர்ந்தாங்க. மீதி 1000 பேர் அப்படியே இருக்காங்க. அந்த 1000 இருக்கக்கூடிய வேக்கன்சி சீட்டுக்கு அப்படியே ஸ்லைடிங் முறையில் ரவுண்ட் 2 கலந்துக்க முடியும். அதை ஸ்டார்ட் ஆகும். இந்த ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது அது தனியாக மறுபடியும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா டிஃபால்ட் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இதில் அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் திங். இப்போ ஒரு கேள்வி வரலாம், சார் இப்போ ஒரு 5,000 பேர் கலந்துருக்காங்க, அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே கவுன்சிலிங் நடத்தப்பட்டு சீட்டு கிடைக்கல அப்படின்னா அடுத்த இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமானா எஸ், கண்டிப்பாக அடுத்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஷெடியூலுமே வெளியிடுவாங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோவை பாருங்கள். ஸோ அந்த மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்லைடிங் சிஸ்டம் 1 சீட்டு கிடைத்த மாணவர்களுக்கு 6/2022 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இதோட இவங்களோட கவுன்சிலிங் ஷெடியூல் முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா முழுக்க ஜென்ரல் கவுன்சிலிங் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட் கவுன்சிலிங், சரிங்களா? ஸோ அந்த டேட் எடுத்துட்டிங்கன்னா
5/2022லேருந்து 7/2022 வரைக்கும் வந்து ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் வந்து கவுன்சிலிங் நடைபெறும். ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறவங்க, காலேஜ் தேர்ந்தெடுக்கிறவங்க, அதாவது காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறவங்க எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட் ஆனது உங்களுக்கு 9/2022 அன்னைக்கு வெளியேறும். அவங்களும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் இல்லைங்களா? அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 12/2022லேருந்து 15/2022 வரைக்குமே நடைபெறும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க கவுன்சிலிங் அந்த அந்த ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாமே மோஸ்ட்லி முடிஞ்சிடும். ஸோ அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் சீட் ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்ச பிறகு சீட் எதாவது வேக்கன்ட்னா அந்த சீட்டோட வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் முறையில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராசஸ் டேரெக்டாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து 17/2022. ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் ஃபில் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் மோஸ்ட்லி இருக்காது. அப்படி இருந்தாலுமே அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு 17/2022 ஸ்லைடிங் முறையில் வந்து சீட் அலாட்மெண்ட் நடந்துச்சுன்னா அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 19/2022லேருந்து 21/2022 வரைக்குமே நடைபெறுதுங்க. மொத்தம் ஒரு 3 நாட்கள் இருக்குது. ஸோ அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடிங் 2 அண்டு சீட் அலாட்மெண்ட் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமும் வந்து சில சீட்ஸ் என்னென்னா ஸ்லைடிங் முறையில் வந்து இது வந்து ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து 23/2022 அன்றைக்கி இந்த சீட் அலாட்மெண்ட் வருது. அதில் வந்து சீட் கிடச்சவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 26/2022 27/2022. ஸோ அந்த 2 நாட்களுக்குள்ளே க்ளோசிங் ஆகும். ஸோ இது முடிஞ்ச பிறகும் வந்து சீட் எதாவது வேக்கண்டதுன்னா ஸ்லைடிங் 3, அதாவது இது கவுன்சிலிங் 4 அப்படின்னு கூட நீங்கள் சொல்லாங்க. அண்ட் சீட் அலாட்மெண்ட். ஸோ இது வந்து 28/2022 அந்த டேட்டில் வந்து சீட்டு வருது. ஸோ அதில் அதுக்கப்புறமேட்டு எந்த டேட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஸ்பெஷலாக என்ஆர்ஐக்கும் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சருக்கும் ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடைபெற போகுது. ஸோ அந்த டேட் 28/2022. ஸோ இதுதான் வந்து இந்த வருஷம் நடக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல். இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து மறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். மாணவர்கள் சிறந்த முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.